இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் 2 சிந்தனைகளை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. முதலாவது, தன் மகன் தன்னை கொல்ல தேடுகிறான் என்று தெரிந்தும் அவன் மீது அன்பு கொண்டிருக்கும் தந்தை. தாவீதின் மகன் அப்சலோம் தன் தந்தையை கொல்ல தேடுவது என்பது பதவியை எதிர்பார்க்கும் ஒரு நிலை. இது இன்றைக்கும் நமது மத்தியில் நிகழ்கிறதா என்றால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். எத்தனையோ பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு குறிப்பிட்ட வயது தாண்டியவுடன் தங்கள் பெற்றோரை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க விரும்புகிறார்கள். காரணம், பெற்றோர் மீது கொண்ட அன்பு அல்ல, ஒருவேளை ஒரு சிறு அளவிற்கு அன்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்கள் பெற்றோரிடம் நெருக்கம் காட்டுவது என்பது அவர்களிடம் இருக்கின்ற சொத்துக்களுக்காக இருக்கலாம், பணத்திற்காக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு வரக்கூடிய பென்ஷன் பணத்திற்காக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக தான் பெற்றோரை சார்ந்திருக்கக்கூடிய நிலை இன்று பல குடும்பங்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தான் நம்முடைய பல சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் இறந்த பின்பு சொத்துக்காக அடித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் நமது பெற்றோர் நம்மை அன்பு செய்தார்கள் என்பதுதான் உண்மை. நாம் அன்பு செய்கிறோமா என்பதுதான் இங்கு கேள்வி. இத்தகைய உணர்வுதான் தாவீது அரசருக்கும் இருந்தது. தன் மகனின் செயலால் உள்ளம் கலங்குகிறார். அது மட்டுமல்ல, மகனின் இறப்பு செய்தியை கேட்டு கலங்கி நிற்கிறார். மகனோ மகளோ எத்தகைய கொடூர செயலை பெற்றோருக்கு எதிராக செய்தாலும் பெற்றோர்கள் பழிவாங்கும் நிலையில் இல்லை, மாறாக கண்ணீர் வடிக்கும் நிலையில் உள்ளார்கள். தங்கள் குழந்தைகளை சபிப்பதில்லை, மாறாக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றார்கள். அதை போன்று இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசுவின் மீது நூற்றுவர் தலைவனும் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட பெண்ணும் கொள்ளுகின்ற நம்பிக்கை. நூற்றுவர் தலைவன் கூறுகிறார், இயேசுவே, நீர் வந்து என் மகள் மீது கை வையும், அவள் பிழைத்துக் கொள்வாள். அந்த நூற்றுவர் தலைவனிடம் ஆள் பலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறது, ஆனால் ஆன்மீக பலன் மட்டும் இல்லை. ஆகவே ஆன்மீக பலன் அனைத்தையும் விட சிறந்தது என்பதை அந்த செயலின் மூலம் எண்பிக்கின்றார். அடுத்ததாக, இரத்தப்போக்கு கொண்ட பெண்மணி மருத்துவர்களால் குணப்படுத்த முடியவில்லை, தன்னிடமுள்ள அனைத்தையும் செலவழித்து விட்டால் ஒரு பலனும் இல்லை. இறுதியில் இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்கிறார். அதை போன்று தொட்டார், குணமடைந்தார். ஆனால் அங்கே பலர் இயேசுவை தொட்டனர். தொட்ட அனைவரும் குணமடைந்தார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற முடியும். காரணம் நம்பிக்கையின்மை. ஆகவே அன்புக்குரியவர்களே, முதல் சிந்தனை, நாம் பெற்றோர்களை நேசிப்போம், அன்பு செய்வோம், பணத்திற்காக அல்ல, பாசத்திற்காக. இரண்டாவது, நம்பிக்கை கொள்வோம். காரணம், இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கை அனைத்தையும் விட உயர்ந்தது, அனைத்தையும் கடந்தது, நம்மை வாழ வைக்கக்கூடியது, நம்மை மகிழச் செய்யக்கூடியது. அத்தகைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்தவர்களாக இன்றைய நாளில் நம்முடைய வாழ்வின் பயணத்தை தொடருவோம். ஆமென்.